ஹே guys, வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஏர்ட்ராப்பை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இது வந்து கேம் பேஸ்டு ஒரு ஏர்ட்ராப் தான். நம்ம கேம் விளையாடுறது மூலயமா நம்மளால ஈஸியாக மணி வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா இவங்களோட கேமிங்கில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து ஃப்ரீயாக ஏர்ட்ராப்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க கைஸ். ஸோ இந்த பிளாட்ஃபார்மோட பேர் என்ன அப்படின்னாக்கா அனிமிக்ஸ். எப்படின்னா அனிமல்ஸை வந்து மிக்ஸ் பண்ணுறது தான் இதோட எக்ஸ்பென்ஷனு. இது வந்து ஃபஸ்ட்டு ஏஐ பேஸ்டு ஒரு பெட் ஃபியூஷன் கேம் தான் கைஸ். ஏஐ பேஸ்டு பெட் ஃபியூஷன் இதுதான் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு டோக்கனு. இதோட டோக்கனோட டேக் வந்து எம்யூபி டோக்கன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து அனிமல்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி அது மூலயமா நமக்கு வந்து அது ஒரு கேம் மாதிரி வச்சுருக்காங்க கைஸ். இது எப்படின்னா இப்போ வந்து பீட்டா வெர்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஆல்ஃபா வெர்ஷனில் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பீட்டா வெர்ஷனுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கைஸ். இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் ஏஐ பேஸ்டு பெட் ஃபியூஷன் கேம். இது வந்து டெலகிராமில் தான் நம்மளால் விளையாட முடியும். ஸோ ஈஸியாகவே நம்மளால் வந்து இது வந்து விளையாட முடியும் கைஸ். ஸோ இதோட ரோட் மேப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபேஸ் 1 அதாவது பீட்டா வெர்ஷன் கேம் தான். இப்போ வந்து பீட்டா வெர்ஷன் வந்து கேம் விளையாடலாம், குவிஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். அது மூலிமா நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும் கைஸ். ஃபேஸ் 2வில் வந்து பிளேயர் வர்சஸ் பிளேயர் வந்து விளையாடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இப்போதைக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. ஃபேஸ் 1 தான் இருக்குது இப்போதைக்கு. அடுத்து ஃபேஸ் 3 வந்து ஏர்ட்ராப் தான் கைஸ். ஃபேஸ் 3ல வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து பீட்டா வெர்ஷன் வந்து லைவாக போய்கிட்டு இருக்கு. இதோட அப்பியரன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது கைஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதோட அப்பியரன்ஸ் வந்து இதுதான். ஸோ ஒவ்வொன்றுமே வந்து பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நல்லாவே இருக்குது விளையாடுறதுக்கும். இதில் வந்து நம்ம வந்து பெட்ஸை வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும் கைஸ். அதுவே நம்ம கேம் போகும்போது சொல்கிறேன், பெட்ஸை வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற மிஷின்ஸை முடிக்கணும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கிளானில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் கைஸ். இதுதான் இப்போதைக்கு இதில் இருக்கிற டாஸ்க்கு. இதோட டோக்கனாமிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 36% வந்து நமக்கு வந்து கேம் ரிவார்ட்ஸாக கொடுக்குறாங்க கைஸ். அதாவது 36% வந்து கேம் ரிவார்ட்ஸு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ஏர்ட்ராப்ன்ட்டு 21%, மொத்தமாக 57% வந்து நமக்கு வந்து ஏர்ட்ராப்பாகவே கொடுக்குறாங்க கைஸ். அதோட டீமுக்கு வந்து அவங்களுக்கு 10%, அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு 5%, அப்புறம் எக்கோசிஸ்டம்னாக்கா இந்த விளம்பரம் படுத்துறதுக்காகலாம் ஒரு 12%. அப்புறம் லான்ச் பூல் கண்டக்ட் பண்ணுறாங்க. லான்ச் பூல் வந்து ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்முக்கு போனால் தான் கைஸ் லான்ச் பூலுங்கிறது நடக்கும். ஸோ இப்போ இது வந்து லிஸ்ட் ஆகுங்கிறது 100% இதுலேயே சொல்லிடுறாங்க கைஸ். அப்புறம் லிக்விடிட்டிக்காக 5% வச்சுருக்காங்க. இது வந்து 21 டிசம்பர் 2024 வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க கைஸ். அப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு ஆல்ஃபா வெர்ஷன். பட் இப்போ தான் வந்து பீட்டா வெர்ஷன் நம்ம எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ அதான் அதோட டோக்கனாமிசம். இதில் நம்ம எப்படி வந்து நம்மளோட ஏர்ட்ராப் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா ப்ளே டு என் நம்ம வந்து கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலிமா நம்மளால் இதில் வந்து விளையாட முடியும் கைஸ். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஹோல்ட் டு மல்டிப்ளை. நம்ம வந்து எம்யூபி அப்படிங்கிற அவங்களோட டோக்கனை வந்து நம்ம ஹோல்டு பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு அது மூலியமாக வந்து ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க கைஸ். எப்படி நான் ஹோல்டு பண்ணலாங்கிறத அப்புறமா சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இது வந்து கம்யூனிட்டி பேஸ்டு ஏர்ட்ராப் மாடல்னு சொன்னதுனால தான் இப்போ கம்யூனிட்டிக்காக இப்போ வந்து பீட்டா வெர்ஷன் வந்து விட்டுருக்காங்க. ஃபார் பிளேயர்ஸ்க்கு வந்து 20% வந்து அலோகேஷன் கொடுக்குறாங்க. மீதி வந்து நம்ம வந்து வீக்லி 4% அப்படிங்கிற பேஸில் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் கைஸ். ஸ்டார்டிங்கில் உங்களோட ஏர்ட்ராப்பில் 20% கொடுத்துருவாங்க. அப்புறம் வாரம் வந்து உங்களுக்கு 4% கொடுப்பாங்க. அதுவும் 7 மாதத்துக்குள்ளேயே கொடுத்து முடிச்சிருவாங்க. அதுவே எம்விபி நம்ம வந்து அவங்களோட டோக்கனை ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா 50% வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. பாக்கி 50% வந்து 4% வந்து 7 மாதத்து அப்படி இல்லைன்னா 3 மாதத்துக்குள்ளே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைஸ். ஓகே, அவங்களோட ட்விட்டர் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னாக்கா ஆக்சுவலி 13,000
பேர் வந்து இவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நானும் ஒரு ஆள் அதில. இது வந்து கேம் நல்லாவே இருக்கு. ஸோ கேம் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எப்போதுமே சூப்பரா தான் கைஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே டெலகிராமில் வந்து டேப் டு ஏர்ன் தான் பார்த்துருப்போம். பட் இது வந்து ஃபியூஷன் டு ஏர்ன். ஸோ இது வந்து ஒரு புதுசாகவே இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ அவங்களோட கேமை பற்றி பார்த்துருவோம் கைஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுதான் அவங்களோட கேமிங் பிளாட்ஃபார்மு. இதோட இதோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதோட இன்டர்ஃபரன்ஸ் பார்க்க வந்து ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கெயின் நியூ டிஎன்ஏ அப்படிங்கிற இங்கே இது வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இது வந்து கீழே ஃபஸ்ட்டு ஒரு ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இப்போ வந்து 20 இருக்குது. ஸோ அதில் வந்து நான் 10 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ வந்து 10 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனிமல் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் க்ளைம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பேக் போயிடலாம். அடுத்து வந்து இப்போ பெட்ஸை வந்து க்ளைம் பண்ணியாச்சு. அடுத்து வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பேண்டாவையும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேண்டாவையும் வவ்வால் செலக்ட் பண்ணுறது. பேண்டாவையும் வவ்வாலும் செலக்ட் பண்ணிட்டு பேண்டாவை நிமிஷம் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணதை கொடுப்போம். இந்தியாவில் தேசிய விலங்கு அதையும் பவர்ஃபுல்லான டைனோசரையும் கொடுக்குறேன் கைஸ். இன்னும் பவர்ஃபுல் ஆகட்டும். வந்து உருவாக்கிக்கிட்டோம். அடுத்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து மிஷினுக்குள்ளே போகலாம். மிஷினில் போயிட்டு பேண்டாவை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நம்ம புலியும் ட்ராகனும் மிக்ஸ் பண்ணது. அதுக்கப்புறம் இதில் வந்து டிப்ளாய் அப்படின்னு கொடுத்தணும் கைஸ். டிப்ளாய்னு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும் கைஸ். இது வந்து ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்காக நீங்கள் வந்து இதில் டிப்ளாய் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைஸ். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற கேமு. அடுத்து வந்து ட்விஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னாக்கா டெய்லி செக்இன் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறது, கமெண்ட் பிளானில் போய் கமெண்ட் பண்ணுறது, மிக்ஸியை பெட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து மிஷினும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரிவார்டு ஏர்ன் பண்ணுறதுக்காகவே. அடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட்டு மூலியமாக உங்களுக்கு வந்து 10% ஆஃப் ஏர்ட்ராப் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போதைக்கு இப்போ வந்து இதுதான் கேம். புதுசாக ஒரு அனிமலை வந்து பில்ட் பண்ண போகிறீங்க. அடுத்து மிக்ஸ் பண்ண போகிறீங்க. மிஷினுக்கு போயிட்டு அதை வந்து டிப்ளாய் பண்ணுறீங்க. இதான் இதில் இருக்கிற கேமு. அதுக்கப்புறம் குவிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்புறம் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ப்ராசஸ் மூலியமாக உங்களால் வந்து மணியை ஈஸியாக ஜென்ரேட் பண்ண முடியும். இது வந்து கூடிய சீக்கிரமே லிஸ்ட் ஆக போகுது. அது எங்கே இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஏர்ட்ராப்போட டைம் லைன் கொடுத்துருக்காங்க. ஏர்ட்ராப்போட டைம் லைன் வந்து 21 மார்ச் 2025 உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நமக்கு வந்து இன்னும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதம் இருக்குது. ஸோ வந்து சீக்கிரமாக உங்களோட டோக்கன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கேமிங் பேஸில் இருக்கிறதுனால மினிமம் உங்களுக்கு எப்படியும் ஒரு $100